வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு இளநீரை கொண்டு எப்படி ஆண் பெண் வசியம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அதர்வன வசிய பிரயோகத்தை நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆண் பெண் வசியத்துக்கு ஒரு இளநீரை மட்டும் வச்சு தான் நம்ம வசியம் பண்ண போகிறோம். இந்த முறையை ஆதி காலத்தில் அதிகமாக பெண்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த முறையை ஏன் பெண்கள் அப்படின்னா, இந்த ஒரு முறையை நம்ம பண்ணி ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு தான் இதோட பவர் இருக்கும். சரிங்களா, நான் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த வசியக்கலை இருக்கும். அதுக்கப்புறம் செயல் இழந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே முறையை பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இதுக்கு நல்ல ஒரு எலசான ஒரு இளநீ அதை எடுத்துக்கோங்க. இதை ரோகிணி நட்சத்திரத்தில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா உங்கள் நட்சத்திரம் எப்போ ஆட்சி பெறுதோ அப்போ நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடியதில் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த இளநீ எடுத்து ஆண்களாக இருக்க பட்சத்தில் வடது கை கட்டை விரல், பெண்களாக இருக்க பட்சத்தில் இடது கை கட்டை விரல். சரிங்களா, உங்களோட ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த இளநீ குடிக்கிற மாதிரி சீவிக்கோங்க. அது ஒரு சொட்டு ரத்தத்தை மட்டும் விட்டு, இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மோகினி மந்திரத்தை 508 திருப்பு, சரிங்களா, மனசை ஒருநிலைப்படுத்தி 508 திருப்பு நீங்கள் உரு கொடுக்கணும். உரு கொடுக்கும்போது ஒரு பலகை உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த தென்னங்கீத்து அது மேலே உட்காந்து கூட உரு கொடுங்க. சரிங்களா, இதை கிழக்கு திசையை தான் அமர்ந்து இந்த இதுக்கு நீங்கள் உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்தோன்னே உங்களுக்கு யார் வேணால் இருக்கலாம். சரிங்களா, கணவனாக கூட இருக்கலாம், அது காதலனாக கூட இருக்கலாம், அது யாராக வேணால் இருக்கட்டும். அவங்களுக்கு இந்த இளநீர் நீங்கள் குடிக்க கொடுங்க. இதை குடித்தோன்னே கரெக்டாக 11லேருந்து 21 நாளுக்குள்ளேயே வசியங்கிறது விளையாடும். சரிங்களா, எப்போதும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு செக்ஸுவல் அஃபெக்ஷன் கூட வரும். சரிங்களா, ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி அப்போலாம் இதோட வசியம் நல்ல உச்சகட்டத்தில் இருக்கும். அமாவாசை டைமில் இதோட பவர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் மீண்டும் இதோட பவர் நல்லா ஏறிக்கும். இந்த முறையை எதுவும் தவறான நோக்கத்திற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த முறை இருக்கும். சரிங்களா, ஆனால் அது கூட நல்ல பவராக ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி அதர்வன முறை வசியக்கலை. ஏன்னா இது சுவடிகளில் இருக்குது. பெண்கள் தான் ஆதி காலத்தில் அதிகமாக கையெடுத்திருக்காங்க இந்த முறையை. நீங்களும் தாராளமாக இந்த முறையை பண்ணி பாருங்கள். இந்த முறையை பண்ணுறதுக்கு முன்னாடி விரதம் இருந்து பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா ஒரு நாள் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, தினந்தோறும் பண்ண முடியாது. பண்ணக்கூடிய பட்சத்தில் உணவு எதுவும் எடுத்துக்காதீங்க. சரிங்களா, விரதம் இருந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த மோகினி மந்திரத்தை சொல்லும்போது சம்மந்தப்பட்ட நபர் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடல் ரீதியாக அவங்க இருக்கணும்னா அவங்க கூட நீங்கள் இல்லறத்தில் இருக்க மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இல்லை வசியம் ஆகி நம்மக்கிட்ட நல்லா பேச்சுவார்த்தை ஒரு நட்பு ரீதியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட நினப்பாகவே நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.